அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த அணுகுண்டு தயாரிப்பது எப்படின்னு தெரியாமலே உன் மேலே அணுகுண்டை போட்டுடுவோம், அணுகுண்டை இப்போ போட போகிறோம், அதுக்காக நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் என்று பயமுறுத்தியே காலத்தை ஓட்டுன தலைவன் ஒருத்தன் இருக்கான்னா அது கோமினியாகத்தான் இருக்கும். அணுகுண்டு பற்றிய அறிவே இல்லாமல் கழிச்சு போட்ட தற்குறியா கழிச்சடையா இருந்துக்கிட்டு தளபதின்னு பேரை வேற வச்சுக்கிட்டு படம் காட்டிக்கிட்டு இருக்கிற திறமை கோமனியை தவிர உலகில் வேறு எந்த தலைவருக்கும் கிடையாது. அவரது இந்த நாடகத்தில் உயிர் இழந்தது என்னவோ அணு விஞ்ஞானிகள் என்று ஸ்டிக்கர் ஒட்டிய டெக்னீஷியன்கள் தான். வாயை வாடகைக்கு விட்டு இஸ்ரேலுக்கிட்ட வம்பு காட்டின IRGC இராணுவ அதிகாரிகளும் தன் பங்குக்கு செத்து விளையாடி இருக்காங்க. என்கிட்ட யுரேனியம் இருக்குது, அதை யார்கிட்டையும் நான் காட்ட மாட்டேன் என்று பொய் சொல்லியே இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை ஏமாற்றி இருக்கானே இந்த தாடிக்காரன். அவர் சொன்னதை நம்பி பயந்து போன ஆப்ரஹாம் லிங்கனே இப்போ கல்ஃப் ஆஃப் ஒமானில் வந்து கடலுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கார், கடலை வறுத்து தின்னுக்கிட்டு இருக்கார். அவங்கக்கிட்ட பொட்டுக்கடலை அளவுக்கு கூட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கிடையாது. நம்பி ஏமாந்து போகாதீங்க, போலிகளை நம்பி ஏமாந்து தமிழன் என்று பெயரெடுக்காத என்று சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அந்த யுரேனியத்தை வச்சு பிச்சை கூட எடுக்க முடியாது. நாங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது, கலண்டகாசன் சொன்னாதான் உங்களுக்கு மண்டையில் ஏறும் போல இருக்கு. நீங்கள் தான் போலி டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ண ஓடோடி போகிற பைத்தியமாச்சே. ஓடோடி செல்லடா, டாஸ்மார்க் வாசலில் தலையை தொங்க போட்டு நில்லடா. இதில் வேற உசைன் கனானி என்ற பழைய ரிட்டையர்டான IRGC ஆஃபீஸர், மிலிட்டரி ஜெனரல் வைரமுத்து மாதிரி ஒரு முத்து ஒன்றை உதித்து இருக்கிறார். அதாவது சவுதி அரேபியாவிடம் பல அணுகுண்டுகள் இருக்கிறது, அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் டிஃபன் பாக்ஸ் மேலேயே தான் கண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேக்காவுக்கு உலகம் பூரா கிளைகள் இருக்கிறது என்று சொன்னதை நான் முதல்ல நம்பவே இல்லை. அது நிஜம்தான் போல இருக்கு. அப்பப்போ ஏதாவது ஒன்று இப்படி வெளியே வந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டு தான் இருக்கும், உளறிக்கிட்டு போயிடும். ஈரானை யார் தாக்கினாலும் திருப்பி தாக்காமல் நாங்கள் இஸ்ரேலை தாக்கி அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று அவர் சொல்லுவதிலிருந்து அவர்கள் எவ்வளவு அறிவோடு சிந்தித்து கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா? இருக்கிறத விட்டுக்கிட்டு பறக்கிறத பிடிக்கிறது என்பது இதைத்தான் சொல்கிறது. அணு ஆயுதம் தயாரித்து வைத்து இருக்கிறவனை தாக்கிறதே இல்லை. ஆயுதம் தயாரிக்க முயற்சிக்கிறோம் என்று பொய் சொல்லுகிறவனை போய் தாக்குறாங்க. அதுதான் இதில் வேடிக்கை. பொய் சொல்கிறவனை உங்களுக்கு தாக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதானியா? இங்கே தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை 505 பொய் சொல்லுவானுங்க, 505 பொய் சொல்கிறவனுங்க இருக்கிறாங்க. ஈரானியர்களுக்கு கோமினி குழிக்குள்ள ஒளிஞ்சி வாழ்வதால் கொஞ்சம் குளிர் விட்டு போய்விட்டது. வீதிகளிலே வந்து போராட்டம் பண்ணுறான், குடும்பாவியெல்லாம் எரிக்கிறானுங்க. கோமினி ஃபோட்டோவில் தீயை பற்ற வச்சு அதில் சிகரெட்டு பற்ற வைக்கிறானுங்க. கோமினி வெளியே வந்து திருநாயாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தால் இப்படி இவங்களுக்கு தைரியம் வந்திருக்குமா? ரோட்டுக்கு வந்து இவர்கள் போராட்டம் செய்திருப்பார்களா? ஈரானை தாக்கும் ஒவ்வொரு ஏவுகணைக்கும் பதிலடியாக செங்கடலில் நின்று கொண்டிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பலை கடுமையாக, கொடூரமாக, தீவிரமாக, பயங்கரமாக, மாங்காத்தனமாக அரண்டு ஓடும் அளவுக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நாங்கள் திருப்பி தாக்கவே மாட்டோம் என்று சொல்ல வந்தையா. எங்களை உணர்வற்ற ஜன்மம் கையாலாகாதவன், பயந்தாங்கொல்லி, பேடி, மொள்ளமாரி, முடிச்சவிக்கி என்று நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அந்த பட்டங்களை நாங்கள் ஏற்கனவே வாங்கிவிட்டோம். புதுசாக பட்டம் எதுவும் இருந்தால் கொடுங்க, வாங்கிக்கிறோம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று நியூட்டனின் 3வது லா சொல்லியிருக்கு. அதை நாங்கள் பொய்யாக்க விரும்பவில்லை. அதனால தான் சும்மா இருக்கிற இஸ்ரேலை தாக்கி நியூட்டன் சொன்ன இஸ்ரேலின் ரியாக்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம், உங்களுக்கு நிரூபிக்க போகிறோம். இஸ்ரேலியன் ரியாக்ஷன் பண்ணுனா 3rd லா ப்ரூவ் ஆகிடும். அதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு பாடுபடுறோம் தெரியுமா?
எங்களுடைய புதிய மிசைல் டெக்னாலஜி எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, முன்னேறி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நியூயார்க்கை குறிவைத்து நாங்கள் ஏவுகணை அனுப்பினால் அது டெல் அவீவை போய் தாக்கும். அமெரிக்காவின் நண்பன் இஸ்ரேல் என்று அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? அப்படி ஒரு டெக்னாலஜி எங்களது டெக்னாலஜி தான். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, வீட்டுக்கு போனால் தான் அது புரியும். நாங்கள் மண்ணுக்கடியில் பல அடுக்கு ஸ்டீல் கேரியரில் பாத்திரத்தில் இட்லி புட்டு இடியாப்பம் அவிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதெல்லாம் யுரேனியம் தான் என்று நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும். அது திறந்து பார்க்கவே பயந்துக்கிட்டு தெரிகிறானுங்க. அமெரிக்கா பெரிய வல்லரசு, இஸ்ரேல் பெரிய சிற்றரசு என்று சொல்கிறான். அடுக்கு பாத்திரத்தில் இருக்கிறது என்னன்னு தெரியாமலே அவனுங்க பயந்துக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் இவனுங்களோட லட்சணம், அறிவு எல்லாம். ஐயோ ஐயோ. ஏற்கனவே நின்று கொண்டிருக்கும் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு துணையாக இன்னொரு போர்க்கப்பலும் வந்தாச்சு. ஃப்ளைட் எக்ஸசைஸ் எல்லாம் செங்கடலில் ஈரான் பார்க்கும்படியாக ஷோ நடத்தி காட்டியாச்சு. ஈரான் மூச்சு விட மாட்டேங்கிறானே. ஒரு முனகல் சத்தம் கூட ஐஆர்ஜிசியிடம் இருந்து வரமாட்டேங்குது. ஜியா முஸ்லீம் கிட்ட ஆளுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து பாருங்க. அது இருந்தாலாவது கல்லறிவதை செஞ்சு போற தொடங்கி இருப்பான். அதையாவது செஞ்சுருக்கலாம் இல்லையா? இல்லை வலது கை முறிஞ்சு கிடக்கிற அல்லக்கை ஊத்தீஸுக்கிட்ட சொல்லியாவது பீச்சாங்கையில் ஒரு ஏவுகணையை விட சொல்லி போற தொடங்கி இருக்கலாம் இல்லையா? இப்படி எதையுமே செய்யாமல் தேவைன்னு இருந்தால் எப்படியா? நம்ம போர்வாள் பிள்ளையாண்டான் போற தொடங்காமல் எப்படி ஓஞ்சி போய் அஞ்சு போய் இருக்கான்னு தெரியுமா? நாம் பிறந்ததே போர் புரியத்தான் என்று எங்கள் அல்லாவே அவனுக்கு காதில் ஓதிக்கிட்டு போயிருக்காரு. அது கூட அவன் மறந்துட்டான். இப்போ 8000 கிலோமீட்டர் சென்று தாக்கும் ஏவுகணை இதுதான் என்று ஷஹாப் 5, ஷஹாப் 6, அப்புறம் கோசார் ஏவுகணை இதுதான் என்று காட்டினானுங்க. 2000 மைல் சென்று தாக்கும் மைல் கோரம் ஷாகர் ஏவுகணை இதுதான்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. செஜில் ஏவுகணை, கட்டார் 110 ஏவுகணைகள், பாரி என்று மக்களுக்கு எக்ஸிபிஷன் போட்டு லாரிகளில் வைத்து ஷோ காட்டினீங்களே தவிர என்னைக்காவது அதை எதிரி மேலே விட்டு காட்டியிருக்கீங்களா? 10 நாளாக அமெரிக்க போர்க்கப்பல் உன்னோட கடல் பகுதியில் தானடா நின்றுக்கிட்டு இருக்கு. மருந்துக்கு கூட ஒரு ஏவுகணையை விட மாட்டேங்கிறீங்களே. அதுதான் ஏன்னு கேட்குறேன். மாவுக்கட்டு போடுறதுக்குன்னா உனக்கு அவ்வளவு பயமா? இந்த போரில் மாவுக்கட்டெல்லாம் போட வேண்டியது வராது, தாடைக்கட்டு தான் போட வேண்டியது வரும். பயப்படாமல் உயிர் அரபிக்கு இந்த உடல் ஈரானுக்கு என்று தாக்க வேண்டியது தானே. எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தில்லு உள்ள தில்லாலங்கடி தானே, அப்புறம் என்ன தயக்கம்? நீ அரசாங்கம் நடத்துறதே டாஸ்மார்க் நடத்தத்தான், அணுகுண்டு செய்வதற்குத்தான் என்று காட்ட வேண்டியது தானே. டப்பா அரசாங்கத்தை வச்சு என்ன பெருசாக செஞ்சு கிழிச்சிட்டு என்று மக்கள் கேட்பாங்களே என்று பயப்படுறியா? அமெரிக்காவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு ஏவுகணையை அனுப்பாமல் மௌனம் காக்கிறிய, அதுதான் ஏன் ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காம பம்மாத்து வேலை பண்ணிக்கிட்டு தெரியுற? பெட்டி பெருந்தகை மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டு 1967க்கு பிறகு மூளை வளர்ச்சி அடையாத கட்சியின் தலைவனாக இருக்கிறதுல உனக்கு என்ன பெருமை? உன் கட்சியில் உள்ள சட்டப்ப 100 கோஷ்டிகளும் உனக்கு எதிராக முஷ்டியை காட்ட மாட்டானா? ஈரானிய மக்கள் கார்த்திகை மாதம் முடிந்த பிறகு ஊருக்குள்ள ஆங்காங்கே கார்த்திகை தீபம் ஏற்றிக்கொண்டு இருப்பது ஏன்? முன்னாடிதான் அமைதி பூங்காவாச்ச, அப்புறம் ஏன் தீ எரியுது? ஒரு சர்வேக்கள் கூட இல்லாத நாடு ஈரான் என்ற கேவலம் ஈரானுக்கு இப்படி வரணுமா? ஊரில் உள்ள மசூதிகளின் முன்னால் இருக்கும் மினார் தூண்களை சர்வேக்கல் என்று சொல்லிவிட போறான். ஜாக்கிரதை. மசூதிகளை பத்திரமா பார்த்துக்கப்பா. இப்பெல்லாம் மசூதிகளில் தான் நிறைய சர்வே கல்லுகள் வெடிக்குது. ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸை கூட மசூதியாக மாற்ற விட மாட்டேங்கிறான். அப்புறம் ட்ரோன் ஸ்டாக்குகளை, ஏவுகணைகளை நாங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? பெரிய பேஜாராக போச்சப்பா உங்களோட. நேத்தன்யாகு வேற ட்ரம்ப்பு கூட 3 மணி நேரம் க்ளோஸ்டு டோர் டிஸ்கஷன் போட்டிருக்காரு. ஈரானில் எத்தனை இடங்களில் எத்தனை தலைவர்களின் தலைகள் இனி உருளும் என்று தெரியவில்லையே. ட்ரம்பை சந்திக்க போகும்போது நேத்தன்யாகு ஒரு கருப்பு பிரீஃப் கேஸை கையோடு எடுத்துகிட்டு போனாராம்.
அதில் இஸ்ரேலிய சேட்டலைட் எடுத்த புகைப்படத்தையும் ஐஆர்ஜிசி இராணுவம் கடற்கரை பகுதிகளில் முகாமிட்டு இருப்பதையும் மிசைல் லாஞ்சரில் ஏவுகணைகளை லோடு பண்ணி கொண்டு இருப்பதையும் வீடியோக்களும் ஃபோட்டோக்களுமாக எடுத்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்று ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் அதில் இருந்ததாம். வெப்பன் கிரேடு யுரேனியம் ஈரானிடம் இருப்பதாக இஸ்ரேலிய மரத்தடி கிளி 3 தடவை சீட்டை எடுத்து போட்டு விட்டதாம். அதனால தாக்குதல் அவசியம் என்று அவர் எடுத்து சொன்னாராம். இந்த மார்ச் மாத இறுதிக்குள் நாம் ஈரானை தாக்கவில்லை என்றால் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் தலை என்று எச்சரித்ததை கேட்ட வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூட வாயடைத்து அரண்டு போய்விட்டார்களாம். போர் ஆரம்பிச்சுட்டா உரிமை தொகையை கூட பட்டுவாடா செய்ய முடியாத நிலை வந்துவிடும் என்று எச்சரித்து விட்டாராம். வாழ விடு என்று சரோஜா தேவி சொன்ன மாதிரி தாக்க விடு என்று நேதன்யாகு சொன்னதை கேட்டால் ஈரானில் கூடிய சீக்கிரமே இடி மின்னல் மழை தொடங்கப் போகிறது என்று தெரிகிறது. ஈரானை அழித்தால் அதன் பிராக்சி இராணுவமான ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஊத்தீஸ், பாலஸ்தீன ஸ்டேட் ஜிகாதி என்ற தலைகளும் அழிந்து போய்விடுவார்கள் என்ற நல்ல செய்தியும் அதில் உள்ளது. இந்த 4ம் அழியவில்லை என்றால் நம் உடலை 8 கால்கள் தான் சுமந்து செல்லும். அந்த அவலநிலை ஏற்படணுமா? படித்து நேதன்யாகு ட்ரம்ப் கிட்ட சொல்லி இருக்காராம். அதனால் அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு உள்ள வாய்ப்புகள் அதிகமாக தெளிவாக தெரிகிறது. ஒரு போர்னா உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி இழுத்துக்கிட்டே போகணும். 12 நாளில் முடிஞ்சு போகிற போரெல்லாம் ஒரு போரா? 12 நாள் முடிச்சுக்கிட்டு லீவ் போட்டுக்கிட்டு போனால் எப்படிப்பா போரை நடத்துவது? அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே முடியாது. போர்னா அட்லீஸ்ட் 5 வருஷமாவது நடக்கணும். அப்போ தான் அதை 3வது உலக மகா யுத்தம் என்று நாங்கள் எடுத்துப்போம். இது கூட அவனுக்கு தெரியலையே. போரை தொடங்க முஸ்தீபுகள் தான் நீங்கள் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர போரை தொடங்க காணோம். அமெரிக்க போர் கமிஷன் இன்னும் போர் தேதியை அறிவிக்காமல் இருக்குது. அதுக்கு முன்னால் இந்திய தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிச்சிடும் போல இருக்கே. சரி, எல்லோருடைய அக்கௌண்ட்டுக்கும் ஒரு 5000 ரூபாயை அனுப்பிக்கிட்டு நான் மறுபடியும் வருவேன். மீண்டும் மீதியை தருவேன். வரட்டா? ஜெய் ஹிந்த்.